ஆலங்கட்டி மலை என்று அழைக்கப்படக்கூடிய சம்மர் சோவர் மழை வந்து அதிகமா தமிழ்நாட்டுல பெய்யக்கூடிய மலைகள்ல இந்த பிரச்சனைகள்னால ஆலங்கட்டி மழை பெய்யறதுனால ஐஸ் கட்டி மழை பெய்யறதுனால பறவைகளுக்கு எந்த அளவுக்கு எல்லாம் பாதிப்பு இருக்கு, அது உண்மையுமே நல்லதா அல்லது கெட்டதா, அதுல இருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு பார்த்தா நீங்க இப்படி பார்க்க போறோம். போன மாதங்கள்ல பர்டிகுலர் இந்த பங்குனி மாசத்துல 2ஆம் வாரம் 3ஆம் வாரத்தை தமிழ்நாட்டுல பெய்யக்கூடிய முக்காவாசி மாவட்டங்கள்ல ஆலங்கட்டி மழை பெய்தோட எஃபெக்ட் நிறைய பேர்களை வந்து மிகப்பெரிய பொருளாதார சேதத்தை ஏற்படுத்துச்சு. இனி வரக்கூடிய காலங்கள்ல சம்மர் ரெயின் அப் டு ஜூன் வரைக்கும் இருக்கிறதுக்கு, சம்மர் ஷவர் ஜூன் வரைக்கும் இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஆலங்கட்டி மழை பெய்யுது அப்படின்னா அதை எப்படி மேனேஜ் பண்றது, எந்தெந்த பயிர்களுக்கு இந்த பிரச்சனை சமாளிக்கும், இதுல இருந்து எப்படி வெளிவருது அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு இதுல நம்ம பார்க்க போறோம். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனல் வீடியோ பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். விவசாயம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல பல்வேறு மாவட்டங்களை செய்யக்கூடிய கிட்டத்தட்ட 27 மாவட்டங்களுக்கு மேல விவசாய மாவட்டங்களா வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ தண்ணீர் கட்டுறது அப்படிங்கிறது வந்து டிபெண்டிங் அப்பான் தண்ணீரோட தேவையை பொறுத்து, நிலத்தண்ணீரை பொறுத்து, பிளஸ் வந்து ரிவர் கேனல்ஸ் எல்லாம் பொறுத்து வந்து தண்ணீர் கட்டிட்டு இருக்கோம். ஸோ மழை அப்படிங்கிறது பெரும்பான்மையான தமிழ்நாட்டுல ஒரு 15 மாவட்டத்துக்கு மேற்பட்ட மாவட்டங்கள்லாம் பார்த்தோம்னா மழையை மட்டுமே முழுசா நம்பி விவசாயம் பார்க்குற மாவட்டம். பட்டம் பருவம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆடியில காத்திருக்க ஐப்பதாம் மழை இதெல்லாம் தாண்டி நம்ம சித்திரை வைகாசியில கோடமலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு பொதுவான சீசனா இருக்கு. இந்த கோடமலையில வந்து மழை பெய்யும் போது பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்னா வெறுமனே மழை மட்டும் பெய்யாது, கூட ஐஸ் கட்டியும் சேர்ந்து விழுவும். அதை வந்து நம்ம ஆலங்கட்டி மலை அப்படின்னு தமிழ்ல அழகா சொல்லுவோம். இந்த ஆலங்கட்டி மலை வந்து பெய்யும் பொழுது பர்டிகுலர் தமிழ்நாட்டுல அதிகமாக போனதெல்லாம் பெரிய பெரிய சின்ன சின்னதான் ஐஸ் கட்டி விழுந்து நம்ம கவனிச்சிருக்கோம். போன பங்குனி மாசத்துல பார்த்தோம்னா சைஸ்ல பெருசு பெருசா கட்டிகள் நிறைய விழுந்து பயிர் மேலேயே விழுந்து மிகப்பெரிய பொருளாதார சேதத்தை பர்டிகுலர் மேற்கத்திய மாவட்டங்களையும் பிளஸ் வந்து ஒசூர், ராயக்கோட்டை, தலை, தெங்கனை கோட்டால மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்துச்சு. ஆலங்கட்டி மழை பெய்யறது அப்படிங்கிறது சயின்டிபிக்கலா நல்லதா கேட்டா கண்டிப்பா நல்லதுதான். சுத்தி இருக்கக்கூடிய என்வரான்மெண்டோட ஹீட்டை குறைச்சு செடி ஓரளவுக்கு வந்து சிலு சிலுன்னு இருக்கிறதுக்கும், காற்றோட ஈரப்பத்தை அதிகரிக்கிறதுக்கும், மண்ணோட டெம்பரேச்சர் மாறும். அப்ப வெய்ய காலத்துல அதிகமான பூச்சிகள் ஏற்படுது. இந்த ரூட் கிரப்னு சொல்லக்கூடிய வேர்க்கரையாங்கள்லாம் வந்து இந்த காலத்துல ரொம்ப அதிகமா இருக்கும். மழை பெய்யும் போது இந்த கிளைமேட் தாங்க முடியாம டக்குன்னு அந்த கிளைமேட் தாங்காம செத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப மண்ணில இருந்து நோய் பரப்பக்கூடிய, மண்ணில இருந்து பூச்சிகளை தாக்குதல் ஏற்படுத்தக்கூடிய பூச்சிகள், நோய்கள் அழிஞ்சு போறதுக்காக தான் இந்த சம்மர் ரெயின்ங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் நன்மை அப்படின்னு சொல்லலாம். கெட்டது அப்படின்னா என்ன பார்த்தோன்னா மழை அந்த ஐஸ் கட்டி மேல விழும் பொழுது பெரிய பெரிய ஓட்டைகள் விழும், இலைகளுக்கு பூ பிஞ்சு கொட்டும். இந்த ப்ரெஷர்னால வந்து செடிகள் வந்து ஒரு மாதிரி கலகலத்து போகும். இதெல்லாம் வந்து இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா பூ பிஞ்சு இலை காய்க்கு அரை காயா இருக்குது, முக்கா காயா இருக்குது, முழுசா காயா இருக்குது எல்லாமே டிராப் ஆகி போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு தாவரத்து மேல ஒரு குச்சி வச்சு அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து மேல ஐஸ் கட்டிகள் விழுவுறது அப்படிங்கிறது அந்த தாவரத்தோட வாழ்வியல் சூழ்நிலையை மாத்தி விட்டு அது மூலமா வந்து தாவரங்கள் தெளிவில்லாத சூழ்நிலைக்கு போறதை உறுதி பண்ணும். மூணாவது பார்த்தோம்னா வந்து மழை பெய்யறதுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கிளைமேட் சூழ்நிலை ஐஸ் கட்டிகள் விழுவுறது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கிளைமேட் மோசம் பண்ணி விடும். அதனால சடனா வந்து ஹீட் பர்ஸ்ட் ஏற்படுறதுனால இந்த தாவரங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக்கப்படும். சோ இது எப்படி வெளியே வருது அப்படின்னு பார்த்தா ஒண்ணு வந்து அந்த டெம்பரேச்சர் மேனேஜ் பண்றதுக்கு சடனா வந்து நீங்க அமோனியம் சல்பேட் மாதிரி கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூசிங் சப்ஸ்டன்ஸ் கொடுக்கறது மூலமாக தாவர டக்குன்னு கொஞ்சம் வேர் பிடிக்கிறதுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சீவிடு, சிலிக்கா, அமினோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் சொல்லக்கூடிய இந்த டானிக்ஸ் கொடுக்கறது மூலமாக தாவரம் வந்து வெளியே வந்து டக்குன்னு வந்து கிளியர் வாய்ப்பு அதிகம். சாப்டானு பிளஸ் வந்து இந்த ப்ரோஜிபிசி இந்த மாதிரி செப்ளிக் பேஸ் இருக்கக்கூடிய டானிக் கொடுக்கறதும் அப்படிங்கிறதும் தாவரத்துக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் வெளியே வரத காப்பாற்றணும். இதுதான் வந்து ஆலங்கட்டி மழை பெய்யும் பொழுது உங்க தாவரத்தை நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள். வேற எக்காரணத்தை கொண்டும் திருப்பி தண்ணி கட்டுறதோ திருப்பி உரம் போடுறதோ இந்த மாதிரி முறைகளை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு போலியோ ஸ்ப்ரேவோ இல்ல அமினிசில் பேர் சார்ந்த உரங்களை கொடுக்கறது மூலமாக டக்குனு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி தாவரத்துல வந்து வேக்கும். அப்ப நம்மளுக்கு செடி ஓரளவுக்கு தெளிஞ்சு வெளியே வரதுக்கு சாத்தியக்கூறுகள் உருவாகும். சோ இந்த பரிந்துரைத்த உரங்களை வந்து சரியா பயன்படுத்தும் மூலமாக வந்து ஆலங்கட்டி மழையினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து உங்க பயிர்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வர முடியும். வேற ஏதாவது விவசாய சம்பந்தப்பட்ட தகவல்கள் தேவைப்படுது, பிரச்சனைகள் இருக்கு, அதை எப்படி வெளியே கொண்டு வருது அப்படிங்கிற டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்க டீம் அதை உங்களுக்கு வீடியோவை கூட காத்து